சென்னை அரசு மருத்துவமனையில் கருத்தரித்திருப்பதாக கூறி கடந்த 8 மாதங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட பெண்ணுக்கு வயிற்றில் நீர்க்கட்டி இருந்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் காட்டிய அலட்சியமே இதற்கு காரணம் என பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எல்லாம் நல்லா தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் நேற்று வந்து கேட்டப்போ குழந்தை இல்லை. திருமணமாகி 7 ஆண்டுகள் கடந்தும் குழந்தை பேர் இல்லாமல் தவித்த ஹசீனா பேகம் கருத்தரித்திருப்பதாக கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை கஸ்தூரிபாய் மகப்பேறு மருத்துவமனை மருத்துவர்கள் கூறவும் அவரது குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்துள்ளது. 8 மாதங்களாக கர்ப்பிணிக்கான சிகிச்சை பெற்று வந்த ஹசீனாவுக்கு கடந்த மாதம் வளைகாப்பும் நடத்தப்பட்டுள்ளது. குடும்பமே குழந்தையை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருந்த வேளையில் கடந்த வாரம் ஹசீனாவுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படவே உறவினர்கள் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஹசீனாவை பரிசோதித்த மருத்துவர்கள் வயிற்றில் இருப்பது குழந்தை அல்ல, நீர்க்கட்டிதான் என்று கூறியதும் குடும்பமே அதிர்ச்சி அடைந்தது. நேற்று வந்தபோது வயிறு வலிக்குதுன்னு சொன்னதுக்கு உடனே ரிட்டன் போய் ஸ்கேன் எடுத்துக்கிட்டுன்னு பண்ணாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா குழந்தை இல்லை, நீ சும்மானா எங்களை ஏமாற்ற வந்துருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து பார்த்து நீர்க்கட்டி இருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் தரக்குறைவாக பேசியதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் கடந்த 8 மாதங்களாக சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் நீர்க்கட்டியை கண்டறியாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போ நீங்கள் அலர்ட்டா இல்லை டாக்டருக்கு தானே படிச்சுட்டு வரீங்க, நீங்கள் அலர்ட்டா இல்லை நீங்கள் அலர்ட்டா இருந்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பொண்ணோட கர்ப்பத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காது இல்லையா? இது குறித்து அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது அதிக அளவில் மக்கள் வருவதால் அத்தகைய தவறு நேரிட்டிருக்கலாம் என்று விளக்கம் தந்தனர். புதிய தலைமுறைக்காக அருண்மொழிவர்.